பலூன் 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 என்னடாப்பா இது அப்படி பிரச்சனை அப்படின்னு பார்க்க சொல்ல, இந்த தண்ணினாவே நம்மளுக்கு பிரச்சனை தான் போலப்பா. இந்த காவேரி தண்ணி வருதுலயே ஒரு பக்கம் பஞ்சாயத்து போய் நிக்குது. இந்த பக்கம் என்னடானா இந்த கிருஷ்ணா தண்ணி வருதுல்ல, அதுலயும் ஒரு பக்கம் பஞ்சாயத்துப்பா. அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒப்பந்த பிரகாரம் என்ன ஒப்பந்தம்னு கேக்குறீங்களா? தாங்க இந்த கிருஷ்ணா நதி நீர் ஒப்பந்த பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு 12 டிஎம்சி தண்ணி வரணுமா. ஆனா இங்க அவ்வளோ வந்து நிக்குது 2.1 டிஎம்சி தண்ணி தான் வருதாம. என்னடாப்பா இது கொடுமையாகுது அப்படின்னு சொல்லிக்கினே நம்ம ஆளுங்களாம் அங்க போய் பார்த்தாங்க. இந்த கண்டலர் அணையில இருந்து தண்ணிலாம் அவன் திறந்து விடுறான்ப்பா. 2500 கன அடியில திறந்து விட்டா நம்மளுக்கு வந்து 500 கன அடியில வந்து தண்ணி வருமா. ஆனா இங்க 300 350 தான் வருது. என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்க சொல்லதான் நடுவில் வந்து இந்த உப்புலகமேறு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குதான்ப்பா. அந்த கிராமத்துல தான் வந்து இந்த காவால அடைப்பு. அந்த அடைப்புனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து பூரா அந்த தண்ணியை உறிஞ்சி யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. எப்படி இருக்குது பாரு கொடுமை. இந்த கடவுளே வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்களே, அது மாதிரி இருக்குது. இவங்க பார்த்து எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு எப்படி தண்ணி வரும்? நம்ம ஆளுங்களாம் புதுசா பிளான் போட்டு அது பக்கத்தாடியா புதுசா வந்து ஒரு காவா கட்டிக்கிறாங்க. அது வழியா தண்ணி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கினேன். அவன் ஏரியா தானே என்ன பண்ணுவான், இந்த பக்கம் ஏற்றவன் அந்த பக்கம் போய் தண்ணியை தின்னுக்கிறான். எப்படி தான் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே 300 350 கன அடி தண்ணி தான் வந்து நிற்குது. இதனால தான் என்னடானா நம்ம தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இந்த ஆந்திராவோட அரசோட பேசி கொஞ்சம் நல்ல முடிவை எடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு தண்ணி பிரச்சனை தீரும். என்ன சொல்றீங்க? பலூன் பலூன் பலூன். அண்ணாச்சி பொன்முட்டையிடுற வாத்து பார்த்துருப்பீங்க, ஆனா பொன்முட்டையிடுற மனுஷனை பார்த்துருக்கீங்களா? ஐயா என்ன சொல்லுது புரியலையா? அதாவது பாருங்க, அந்த வாத்து வயிற்றுல தங்கம் இருக்கும், அதே மாதிரி மனுஷங்க வயிற்று தங்கம் இருக்கும்யா. அதாவது பாருங்க, மக்கள் எல்லாருமே இந்த தங்கத்தை அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு அவ்வளோ தேவை அதிகமாக இருக்கோ அப்போ அதுக்கு பிறகு தப்பு நிறைய நடக்கும்ல. அப்படிதான் நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதாங்க இந்த விமான நிலையம். அங்கே அடிக்கடி பாருங்க தங்கத்தை கடத்திட்டு வந்தாங்க, பிடிச்சிட்டோம் சொல்லுதாங்க. முதல்ல எல்லாம் பாருங்க அவங்க இந்த சூவில் மறைச்சு கொண்டு வந்தேன், பெட்டியில மறைச்சு கொண்டு வந்தேன், தலைக்குள்ள வச்சு கொண்டு வந்தேன்னு கொண்டு வருவாங்க. அது எல்லாரையும் ஸ்கேன் பண்றதுக்கு மிஷின் இருக்கு. அதனால நம்மளுக்கு நேக்கா என்ன பண்ணாங்கன்னா வயிற்றுக்குள்ளையும் அப்புறம் சொல்றதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்குங்க, இந்த ஆசனம் வாங்கி சொல்லுவாங்க இல்லையா, அங்கேயும் தங்கத்தை வச்சு கொண்டு வரதாங்களாம். ஆனா அது கூட நம்ம தமிழ்நாடு போலீஸ் பாருங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸிங்க, மிஷின்ல வேணாம் ஐயா, உட்கார்ந்து எந்திரியான்னு சொல்லுவாங்களாம். யாரு தங்கத்தை கொண்டு வராங்களோ அவங்களால உட்காரவே முடியாதான். அவங்க மொழியை பிதிக்கிட்டு ஐயா தங்கம் கொண்டு வந்தையா அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்புறம் அவங்கள கைது பண்ணிடுவாங்க. எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் பாருங்க, இந்த தங்கத்தை கொண்டு வரணும் பிடிக்காங்க. யார் அங்கேருந்து கொடுத்துட்டாங்கிறதுன்னு தெரியல, யார் இதை இங்கேருந்து வாங்க போறாங்கிறது தெரியல. அவங்கள மட்டும் பிடிக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த உட்கார்ந்து எந்திக்க முடியலன்னா அவன் தங்கம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் சோதனை பண்ணுறாங்களா. ஐயா முட்டி வலியோட யாராவது வந்து அவங்க உட்கார முடியலன்னா அவங்களுக்கு இது மாற்றி பிடிச்சிருக்காதீங்க. என்ன நான் சொல்றது? அண்ணாச்சி இந்த மாதிரி தான் ஐஸ்னு வித்துக்கிட்டு நம்ம தமிழக சட்டசபை இருக்கு இல்லையா, அங்கே வியாபாரம் பண்ண போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அரசல் புரசலாக பேச்சு. என்னடானா ஏதோ ஒரு அமைச்சர் வந்து எப்பா இந்த டெல்லியில் புது ஆட்சி அமைச்சதுலேருந்து அங்கே வந்து மின் கட்டணம் வந்து 50% கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேச உடனே நம்ம மின்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் எழுந்து யார்ப்பா சொன்னா இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்லையே நம்ம தமிழ்நாட்டில் தான் மின் கட்டணம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காரு. நான் என்ன சொல்லுதேன், இந்த மாதிரிலாம் கேள்விக்கு பதில் சொல்கிறத விட்டுவிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மின் தேவை வந்து அதிகமாகிடுச்சு, கையிருப்பு மின்சாரம் வந்து கம்மியாக இருக்குது, அதை டேலி ஈக்குவலாக சொல்லுவாங்களா, அதை சரிசமப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், இந்த மாதிரி பேச்சுகளும் வராமல் இருக்கும். என்ன நான் சொல்றது? ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். ஏதோ 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 ஒரு எழுத்து ஒன்னும் புரியவில்லை டாக்டர் கை எழுத்து. ஆமா, ஏதோ 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 ஒரு எழுத்து ஒன்னும் புரியவில்லை டாக்டர் கை எழுத்து. ஊசி மருந்து மாத்திரங்க பேரு கொஞ்சம் மாத்தி கொடுத்தா போயிடும் நம்ம உசுறு. மாரசாமி, என் புள்ள 5வது படிக்கிறான். சரிதான். ஆனா அவன் எழுதுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அப்படியா? ஆமா. ஹை கொடு, பையன் டாக்டர் ஆகும். ஓ, என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா, டாக்டர் எழுதுங்க ஒன்றும் புரியாது இல்லை கையெழுத்து. ஆமா மாரசாமி, நானும் ரொம்ப நாளாவே கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே புரியாது. அதை கொண்டு போய் மருந்துகளை கொடுத்தா அவங்க கரெக்டா எடுத்து கொடுத்துட்றாங்களே. அது டாக்டருக்கும் அவங்களுக்கும் தான் புரியும். இப்ப என்னன்னா சில சமயம் மாரசாமி சில மருந்துகள்லாம் ஒரே மாதிரி பேரா இருக்கு.
அதெல்லாம் திடீர்னு மாறி போய் சில சமயம் உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஆகி போகுது இப்ப ஆமா, நாட்டுல. ஒரே கம்பெனிக்காரங்க மாத்திரை வந்து விதவிதமா வேற பேர்ல தயாரிப்பாங்க. ஆமா. அதுல டோசேஜ்லாம் இருக்குல்ல. ஆமா. இதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அப்ப இருந்த ஆட்சியில் இருந்தவங்க இங்க பாருங்க இப்படி எல்லாம் எழுதாதீங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்லயே எழுதி போடுங்க அப்படின்ட்டு அப்ப இருந்த ஒரு கட்சிக்காரங்க சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க 5 வருஷம் கழிச்சு அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் வழக்கம் போல. ஆமா, அவங்க சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. பழைய வழி டாக்டருக்கு எப்பவும் போல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதான். யாருக்கும் ஒண்ணும் புரியறது இல்ல. அன்னைக்கு கூட அப்படிதான். அந்த புதுசா ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அந்த அட்ரஸ் முகவரி தெரியல. அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் தான் காட்டினேன். அவர் உடனே 2 மாட்டிலையும் 2 ஊசி அந்த எடுத்து வச்சிட்டாரு. மாத்திரை நினைச்சு எடுத்து வச்சிட்டாரு. சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி எழுதுறாங்க அவங்க எழுத்து. இப்படி எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு போன மாசம் டெல்லியில இந்த மருத்துவ கவுன்சில் கூட்டத்துல சொல்லிக்கிறாங்க. இங்க பாருங்கப்பா, இனிமேல் எல்லாரும் வந்து டாக்டர்கள்லாம் நல்லா பெரிய பெரிய எழுத்துல நல்லா பெரிய எழுத்துல நல்லா மக்களுக்கெல்லாம் புரியற மாதிரி தெளிவா எழுதி கொடுங்க. அப்படி தலைப்பு செய்தி மாதிரி பளிச்சுன்னு. ஆமா, அப்படி எழுதி கொடுத்தா தான் மக்களுக்கு பயனா இருக்கு, அந்த குழப்பம் வைக்காம இருக்கு அப்படின்னு இருக்காங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான் மாடசாமி. ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம ஆளுக்கு டாக்டருக்கு அப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம மக்கள் என்னங்கிறாங்க, ஓ அவர் தெளிவா எழுதுறாரு, போலி டாக்டர் இருப்பாளாக்கு அப்படின்ட்டு அங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுக்கு தெளிவா எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா இவன் என்ன புதுசோ ட்ரைனிங்கோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்படின்றாங்க. அதனால மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாய்க்கணும், டாக்டருக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதணும். சரிதான். எல்லாம் இதெல்லாம் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். சரி, நம்ம விளையாண்டுருவோம்.